ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்சு தான். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெக்வெஸ்டடாக கேட்ட ஒரு வீடியோவும் கூட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக் பேஸான கேக் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் எக்லெஸில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/2 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிபி தான். நீங்கள் 1/2 kgக்காக 6 inch டின்னை ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு எக்லெஸ்லாம் கேக்கு செய்கிறப்போ எக்கு யூஸ் பண்ணி நம்ம கேக்கு செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு கேக்கு நல்ல ரைஸாகி பொங்கி வராது. ஸோ நீங்கள் 5 inch டின் கூட எடுத்துக்கிடலாம். கேக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா, அப்படி இல்லைன்னா 6 inch போதும். இப்போது இதோட மெஷர்மெண்ட்ஸ் கூட நமக்கு வேரியேஷன் ஆகும். நம்ம எக் பேஸாக செய்கிறதுக்கு 1/2 கப் தான் ஃப்ளார் எடுப்போம், பட் இதுக்கு 3/4 கப்பு எடுக்கணும். இதோட கிராம் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாரை வெளியே எடுத்துட்டு நீங்கள் அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையுமே சேர்த்து நல்லாவே எப்பவும் போல் நல்லா 3 தடவைக்கு நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் 1/2 கப் அளவுக்கே ஃப்ளார் எடுத்தீங்க அப்படின்னா கேக் ரொம்ப குட்டியாக போயிடும், சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. அவங்களுக்கு எக் பேஸாக பண்ணுறதுக்கும் எக்லெஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லையா, ஆனால் அவங்க ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எக்லெஸில் ரேட்டு அதிகமாக இருக்கும். எக்லெஸில் கேக் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம், கேக்லேருந்து எக்லெஸ்க்கு ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் தான் எடுத்திருக்கோம். இதை அந்த ஃப்ளார் கூடவே டைரெக்டாக சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளார், அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துடலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு லைட்டாக வார்மாக இருக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம எக்கு சேர்க்கலை. ஸோ எந்த ப்ராப்ளமே வராது. இதில் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்க தேவையில்லை, கண்டென்ஸ்டு மில்க்லேயே தேவையான அளவுக்கு ஸ்வீட் இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்க்கலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அது ரெசிபி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பட்டர், மெல்ட் பண்ண பட்டர், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம் சேம் மெஷர்மெண்ட்டில். ஆனால் மற்றபடி எல்லாமே கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு ஸ்லோவாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது தண்ணி மாதிரி, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம விஸ்கை மாற்றிட்டு இந்த ஸ்பேட்சுலா வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எக்லெஸில் கேக் செய்கிறது நம்ம எக் பேஸாக செய்கிறத விடையுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கர்டு யூஸ் பண்ணியோ இல்லை பட்டர் மில்க் யூஸ் பண்ணியோ எல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், நல்லாவே அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டரை இதை டின்னில் சேர்த்துடலாம். நான் 6 inch டின் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஃபுல்லாகவே வராது. ஆனால் ஒரு ஸ்க்யூர் வச்சு நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும், ரொம்ப டேப் பண்ணவும் கூடாது. அதே எக்லெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை எக் பேஸாக இருந்தாலும் ஒரு 2-3 தடவை டேப் பண்ணலாம், அதுக்கு மேலே டேப் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூர் வச்சு அதை லெவல் பண்ணி விட்டுறணும். நம்ம எக் பேஸாக செஞ்சாலும் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே அந்த பெரிய பெரிய ஏர் பபிள்ஸாக இருக்கிறது கொஞ்சம் உடஞ்சிடணும். மற்றபடி அந்த எக்கோட ஃப்ளஃபினஸ் உடையவே கூடாது. ஸோ லைட்டாக மட்டும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம். ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. 170 டிகிரி டெம்பரேச்சரில் பாட்டம் ராடு மட்டும் ஆனில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம டாப் ராடை ஆன் பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லைன்னா கேக்கோட டாப் ரொம்ப ட்ரையாக போயிடும். இப்போ இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்களேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது பார்க்க சைஸ் தான் குட்டியாக இருக்கே தவிர நமக்கு வெயிட் இருக்கும். தென் நல்ல ஸ்பாஞ்சியாகவே இருக்குது. நான் கட் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ வந்து நீங்கள் நல்லா ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் 5 இன்ச் டின்னில் பேக் பண்ணுங்கள். அது வந்து பேக்கிங் டைம் இன்னுமே நமக்கு அதிகம் ஆகும். அப்படி ரொம்ப நேரம் பேக் பண்ணுற அந்த டைமில் வந்து நமக்கு கேக் வந்து ட்ரையாகவும் போயிடும். ஸோ வந்து இது கரெக்டாகவே தான் இருக்கும். நம்ம 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஐசிங் எல்லாம் முடித்து எடுக்கிறப்போ கேக் வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போ இந்த கேக்கை பாருங்களேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறது தெரியுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம எக் பேஸில் செய்கிற அந்த கேக்கோட ஸ்பாஞ்சினஸ் அப்படியே நமக்கு இதுலேயும் இருக்கும். ஸோ வந்து நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி வந்து கிடைக்கும். இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து 1 kgக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்லெஸ்ல